பிரைட்ஸ் எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வந்தாலும் அவங்க ஸ்கின் டோன், ஸ்கின் டைப், ஸ்கின் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதா இல்லையா எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னோட மைண்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அவங்களோட பிக் டேக்கு. ஹே ஆல், நான் உங்கள் பிங்கி. நம்ம பிரைடோட என்கேஜ்மெண்ட் லுக் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட டிஎம்ல வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க இப்படி ஃப்ளாலஸான மேக்கப் கொண்டு வரதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. ப்ராடக்ட்ஸை வச்சு மட்டும் நீங்கள் ஃப்ளாலஸான மேக்கப் கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதை நம்ம பண்ணுற விதம், அதை யூஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டான வேலை யூஸ் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு ஸ்டேயும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம பிரைட்ஸோட ஃப்ளாஸையும் நம்ம அழகாக கவர் பண்ணி ஒரு ஃப்ளாலஸான மேக்கப் நம்ம வந்து கொடுக்க முடியும். பிரைட் என்கிட்ட கேட்டது, ஹேருக்கு ஃப்ரண்ட்டில் புல்லிங்ஸ் வேணும், பேக் சைட் கேர்ள்ஸ் வேணும், ஃப்ளாலஸான மேக்கப் வேணும், ஏர் பிரஷ் மேக்கப் வேணும், நல்ல லாங் ஸ்டே இருக்கணும். நான் சர்ச் வெட்டிங் முடிச்சு சாரி சேஞ்ச் முடிச்சு ஈவினிங் ட்ராவல் பண்ணி நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற வரையுமே எனக்கு மேக்கப் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. மேக்கப் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குது. பிரைட் நமக்கு ரொம்ப ஹாப்பியான ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.